Hello friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் மக்னி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இதுவரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. பன்னீர் மக்னி செய்ய கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் ஒரு பிரிஞ்சி இலை, 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 பட்டை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு தக்காளி அரைச்சி பேஸ்டாட்ட வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் குக் ஆகட்டும். மசாலா ஆட் பண்ணிப்போம். காரம் எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட நல்லா பன்னீரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீரை 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அதிகமாக குக் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஹார்டாயிரும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. சீக்கிரமாக சமைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பன்னீர் மக்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு நம்ம பெப்பர் ஆட் பண்ணிப்போம். அப்படியே கொஞ்சம் கசூரி மெத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான பன்னீர் மக்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான பன்னீர் மக்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, நான், தோசை இதோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.